47 மற்றும் 48வது சாப்டர் என் வெண்முகில் நகரம். எவ்வளோ வாரினாலும் மயிறு மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. இந்த 47 48வது சாப்டரில் எனக்கு மிகப்பெரிய மீட் இல்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஏன்னா குந்தி 46வது சாப்டர் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அவளுடைய ஸ்ட்ராட்டஜி, அவளோட கனவை எப்படி அஸ்தினபுரியை பங்கிட்டு வாங்கணும், லைக் ஹவு டு ஃபார்ம் அரண், தட் இஸ் லைக் ஒரு ஷீல்டு மாதிரி, எந்தெந்த நிலப்பகுதிகளை ஷீல்டு மாதிரி எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மக்களை பெருகினோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வைக்கிறா. 48வது சாப்டரில் குறிப்பாக திரௌபதி அவளுடைய ஸ்ட்ராட்டஜி, அவளுடைய ட்ரீம், த ட்ரீம் டு பில்ட் இந்திரபிரஸ்தம். ஸோ கண்டிப்பாக திரௌபதியோடைய பிளான் அண்ட் ட்ரீம் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. 47வது சாப்டரில் ஐ வாஸ் லைக் லிட்டில் 47வது சாப்டர் மொத்தமாகவே ரெண்டாக பிரிச்சுலாம் நினைக்கிறேன். கிருஷ்ணர் போனார், கொஞ்சம் மரியாதை சொல்லுவோம். கிருஷ்ணர் போகிறாரு, அப்படியே பார்க்குறாரு அவருடைய ஆன் த வே டு அஸ்தினபுரி. வந்து கம்பளித்தை விட்டு நகரில் இருந்தாலும் அங்கே இருக்கிற மார்க்கெட்லாம் பார்த்து, அங்கே இருக்கிற லைக் வணிக சந்தைகள், மக்கள் கூட்டங்கள், நெரிசல்கள் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொருட்களும் வாங்கும் பொழுது பீமன் அந்த இடத்துல எதேச்சியாக பார்க்குறது, பீமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடக்கிறாங்க அந்த கான்வர்சேஷன். ப்ளஸ் செகண்ட் ஆஃப் முழுக்க திருஷ்டத்யும்னன் ஹவு ஹி ஃபேஸ்டு அஸ்வத்தாமன், அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய லைக் ஒரு ஃபேஸ் ஆஃப் ஒரு டூவலை வந்து அவ்வளோ பயங்கர உணர்ச்சி வசத்தோட ரிஷபன் அப்படிங்கிற ஒருத்தன் சொல்கிறான். ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த போரில் ஒரு பக்கம்தான் நாம் பார்த்தோம், அந்த போர் நடக்கிற, அந்த போர் விவரிக்கப்படுற அந்த டயத்தில் நம்ம டெக்ஸ்ட்டாக படிக்கிறது எல்லாமே கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் எப்படி அந்த ஃபேஸ் ஆஃப் இருந்தது, ஏன் கர்ணன் இதை செஞ்சான், ஏன் அர்ஜுனன் இதை செஞ்சான், எப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு ஒரு மிக பயங்கரமான ஒரு நிகர் போர் நடந்தது. எல்லாரும் அவங்க போர் செய்கிறத விட்டு, சண்டை போடுறதை விட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்கிரிப்ஷன் வந்தது. ஒன்லி in the front face of that அரண்மனைன்னு சொல்லலாம். பட் on the other side what happens, what happened really, like பீமனும் if I'm not wrong, like பீமனும் சகதேவனும் அங்கே இருக்காங்க, along with some of the பாஞ்சால வீரர்கள் as well, இன்க்ளூடிங் திருஷ்டத்யும்னன். அவங்க எப்படி அஸ்வத்தாமன், ஜெயத்ரதன் இவங்கள எல்லாரையும் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் 47th சாப்டரோட செகண்ட் ஆஃப் முழுக்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணப்படுது. பட் திருஷ்டத்யும்னன் அடிபட்டு கிடக்கிறான், கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலைமைக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்கான். இப்போ ஹீஸ் லைக் இந்த ரெக்கவரி பீரியட். பட் திருஷ்டத்யும்னன், அஸ்வத்தாமன் அந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற உண்மையிலே கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருக்கிற அந்த நிகர் போர் மாதிரி தான், டூவல் மாதிரி தான் இங்கே திருஷ்டத்யும்னனுக்கு அஸ்வத்தாமனுக்கு நடுவில் நடந்தது அப்படின்னு வரலாற்று இது வந்து பேசப்படாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காகவே ரிஷபன் இது இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தது, ரைட்? ஸோ ஐ டோன்ட் நோ, லைக் ஒரு பயங்கரமான ஒரு அரசன் மேலே பற்றுள்ள ஒரு ஆள் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது 47வது சாப்டர் ரெண்டாக பிரிச்சிடலாம். 47வது சாப்டர் இந்த மாதிரி பீமன் கிருஷ்ணன் கான்வர்சேஷன், கிருஷ்ணன் ரிஷபன் கான்வர்சேஷன் சொல்லி. 48வது சாப்டர் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஐ வாஸ் லைக் லிட்டில் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிட்டேன். பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் கிருஷ்ணன் அண்ட் திரௌபதி have a conversation, if I'm not wrong, in the whole Venmoras, right? This is the first place where Jay is explaining, or Jay is like writing the conversation between Krishnan and Draupadi. I somehow expected to be இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லாக, இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் சில இடங்களில் சிரிக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு கொஷின் எழுந்துக்கிட்டே இருக்குது, ஒய் கிருஷ்ணன் ஹேஸ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ்? ஓகே, குந்தி அத்தை, ஒரு யாதவ குலம் ஏதோ ஒரு காமன் மோட்டிவ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் லைக் why does he have to like help Kunti to that extent? எனக்கு புரிஞ்சதில்லை. கூர்ஜரத்தோடைய போர் நடக்கும் பொழுது குந்தியோட பெர்மிஷனால் லைக் அர்ஜுனன் ஆல்சோ கோஸ் அண்ட் தென் லைக் ஹெல்ப்ஸ் கிருஷ்ணன் டு பிரிங் பேக் யாதவர் குலம் சம் குட் திங்ஸ் அப்படிங்கிறதுனாலையா, அதுக்கான ஒரு நன்றி கடனாலையா, இல்லை வெறும் உறவு முறையினால, இல்லை ஒரு காமன் அப்ஜெக்டிவ்னாலையா அப்படிங்கிறதில்ல. பட் கிருஷ்ணன் ஹெல்ப்ஸ் குந்தி, we can assume few things, right? Like because like ஒரு blood relation இருக்குது, he wants like Kunti to win, அந்த மாதிரியான ஒரு சின்ன like ஒரு inclination இருக்குது for all these things to happen, because of Krishnan. But why does he have to like agree with Draupadi? அவனுக்கு என்ன தேவை?
அதுவும் இந்த சாப்டரில் திரௌபதி ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுடைய கனவுகளையும் ஸ்ட்ராட்டஜியும் ஒரு இடத்துல சூப்பராக, நான் என்னடா அது நீ அது திரௌபதி கிருஷ்ணன்ட்டு இவ்வளோ டிமாண்டிங்காக நான் வந்து பாரத வருஷத்துடைய சக்கரவர்த்தி ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும், சரி நீ என்னவோ ஆகிட்டு போ, நான் எதுக்கு உன்னை ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கிருஷ்ணன் திங்க் பண்ணணும். இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல நான் அமைக்க போகிற அந்த புது நகரம் இந்திரபிரஸ்தம், அந்த இந்திரபிரஸ்தம் கிட்டத்தட்ட இந்த பாரத வருஷத்துடைய மைய வணிக நகரமாக மாறப்போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீமை சொன்னவனே துவாரகையும் அதே மாதிரி தானே கிருஷ்ணன் கட்டியிருக்கான் அந்த எய்மோட. அந்த இடமும் வருது ரொம்ப லைக் ஓப்பனாகவே கிருஷ்ணன் கேட்குறான், அப்போ துவாரகை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. லைக் ஃபர்ஸ்ட் ஐ டோன்ட் நோ வை கிருஷ்ணன் ஹேஸ் டு டூ எவ்ரி திங் ஃபார் திரௌபதின்னு எனக்கு புரிஞ்சதே இல்லை. லைக் ஒரு ஒரு கசினோட ஒய்ஃபுக்காக இவன் எதுக்கு அவளுடைய ஐடியா வாட்ஸ்அப் பண்ணி அவளுடைய ட்ரீமை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இந்த இடத்துல தான் கிருஷ்ணனை ஒரு லெவல் மேலே கொண்டு போய் ஒரு கடவுளின் வடிவமாகவும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல அவளே கேட்குற, திரௌபதி கேட்குறா கிருஷ்ணன்ட்ட, எஸ் ஏன் ஒய் காண்ட் யூ லைக் பீட் அஸ்தினபுரம் அப்படிங்கிறப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் முடியாது, அதுதான் ஊழ், அது அமைய முடியாது. அப்படி லைக் யாதவர்கள் அடுத்தடுத்து ஜென்ரேஷன்ஸ் தான் சத்திரியர்கள் ஆகிறதுக்கான தகுதி அவங்களுக்கு வரும், ஸோ இட் ஹேஸ் டு வெயிட் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணன் சொல்கிற இடங்களில் ஒரு ரெண்டு பேருமே பயங்கரமான பிளேயர்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு கட்டத்தில் ரெண்டுமே அவர் சொல்கிற மாதிரி ஜெய் ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு நிகர் வல்லமை கொண்ட ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ரெண்டு மனிதர்கள் பேசுகிற லைக் ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. பட் இந்த இடத்துல கிருஷ்ணன் எல்லாமே ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு எண்ட்லேயே இருக்கிறதுனால சம்பவ் கிருஷ்ணன்ஸ் பாயிண்ட் ஆஃப் கிருஷ்ணன்ஸ் பிரில்லியன்ஸ் ஆர் கிருஷ்ணன்ஸ் கவுண்டர் பாயிண்ட்ஸ் எதுவும் பெருசாக இருக்கால. ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் திரௌபதிட்டேருந்து ஒரு ஆர்டர் மாதிரி தான் வருது கிட்டத்தட்ட கிருஷ்ணனுக்கு. எனக்கு அந்த இடம் தான் இடிச்சுது. மற்றபடி காம்பல்யத்தின் பெரிய மரக்கட்டடங்களின் நிழல் சிறிய சாலைகளில் விழுந்திருந்தமையால் அங்கே சிறுவணிகர்கள் கடை விரித்திருந்தனர். பல வகையான மக்கள் அங்கே அத்தோளோடு தோல் நெறித்து நின்று கூவியும் சிரித்தும் பொருட்களை வாங்கி கொண்டனர். இது 47 சாப்டரோட இனிஷியல் பகுதியில் வர ஒரு லைனு. எனக்கு என்னன்னா, கிருஷ்ணன் போகிறான், மார்க்கெட்டுக்குள்ளே போகிறான், நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ணுறான். அந்த இடத்துல ஒரு ரைட்டுக்கு தோணுதில்லை, காம்பல்யத்தின் பெரிய மரக்கட்டடங்களின் நிழல் சிறிய சாலைகளில் விழுந்திருந்தமையால் அங்கே சிறு வணிகர்கள் கடை விரித்திருந்தனர். வரிசையாக வணிகர்கள் கடை விரித்திருந்தனர் அப்படின்னு சொல்லாமல் ஒரு இடத்துல நிழல் விழுது, இந்த கட்டடத்துலேருந்து வர நிழல் இருக்குது, அந்த நிழலுக்கு முன்னாடி தான் அந்த கடை விரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன டீட்டெயில் இட் இஸ் மேக்கிங் திஸ் ஹோல் பேராகிராஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. ஸோ ஒரு பிக்சர் கிடச்சது இல்லை, எந்த இடத்துல கரை வச்சுருக்காங்க, அது ஒரு லாஜிக்கலான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ திஸ் ஆர் த nuances லைக் ஐ ரியலி லைக் ஆக்சுவலி. ஒரு லாஜிக்கலான ஒரு வேர்ல்டை செட்டப் பண்ணும்பொழுது, ஒரு இடத்த பற்றி புறவயமான காட்சிகள் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இந்த ஒரு சின்ன லாஜிக்கோடி சொல்கிறாங்கல்ல, ரைட்? ஒரு எப்படியுமே ஒரு வணிகன் அந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டில் வந்து கடையை விரிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு நிழல் பகுதியிலேருந்து தான் வந்து விரிப்பான். அது அந்த கோணத்துலேருந்து ஒரு லைனில் சொல்லிட்டு போகிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கிருஷ்ணன் ஏன் என்றான், எளிய மக்கள் வாங்கும் அளவு மிக குறைவு, அத்துடன் அவர்கள் விலைப்பூசல் செய்து வாங்க விழைகிறார்கள். பெரிய கடை வீதியில் அவர்கள் தனித்து நிற்கும் உணர்வை அடைகிறார்கள். தாங்கள் பிறரால் பார்க்கப்படுவதாக எண்ணி கூசுகிறார்கள். இங்கே நிறையும் பெருங்கூட்டம் ஒவ்வொருவருக்கும் பெரிய திரையென ஆகிவிடுகிறது. தங்களை போன்றவர்கள் சூழ பெருங்கூட்டமாக இருக்கையில் தனியாகவும் உணர்கிறார்கள் என்றான் பீமன். கிருஷ்ணன் நோக்கிய பின், உண்மை, இந்த பெண்கள் எவராவது நோக்குகிறார்கள் என எண்ணினால் இத்தகைய ஓசையை எழுப்ப மாட்டார்கள் என்றான். ஓசையும் பெரிய திரையே என்றான் பீமன். இதில் ஒரு 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 மனுஷங்களோட சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயத்தை பேசப்படுறதான் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எளிய மக்கள் வாங்கும் அளவு மிக குறைவு. ஸோ இதெல்லாம் ஓகே ஃபைன், இட்ஸ் லைக் இந்த பர்ச்சேசிங் பவர் பற்றிலாம் பேசுகிறாரு பீமனு. ஆனால் அந்த கடை வீதி ஏன் பெருசாக, ஏன் இவ்வளோ நெருக்கமாக இருக்குது? இப்போ திருச்சியிலலாம் போட்டால் அந்த மலைக்கோட்டை ஸ்ட்ரீட்டுக்கெலாம் போனோம்னா இந்த இன்னொன்று ரொம்ப ரொம்ப நெருக்கமாக, அவ்வளோ நெருக்கமாக, இட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஜாய் அண்ட் ப்ளஷர். ஒரு தீபாவளி டயத்துலலாம் இந்த நைட்லாம் கடல் போடுவாங்க, நான் ஒரு 1-2 தாட்டி போயிருக்கேன். அவ்வளோ கூட்டமாக, அவ்வளோ நெருக்கமாக தெருக்களில் தான் மக்கள் கூட்டமாக இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் தான் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு உச்சபட்ச டிசிபிளில் பேசிகிட்டு இருப்பாங்க, கத்தி பேசுவாங்க. ஒன்று நம்ம வந்து
அவ்வளோ நெகோஷியேட் பண்ணி வாங்குறதாகட்டும், எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் அவளை கத்தி பேசுகிறதாகட்டும், எல்லாமே பாசிபிள் பிகாஸ் ஆஃப் தட் கன்ஜஸ்டட் என்விரான்மெண்ட். ரொம்ப விரிஞ்ச மிகப்பெரிய ஏரியாவில் அந்த மாதிரி மார்க்கெட் போடுவோம். கொஞ்சம் கத்தி பேசினாலும் எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க. அந்த ஒரு கான்ஷியஸ் லைக் ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்துடும். இன்னும் நம்மளை பார்க்குறாங்களே அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ். ஹவு எவ்வளோ நுவான்ஸ்டாக பீமனை அப்சர்வ் பண்ணுறான், கிருஷ்ணன் அதை ஒத்துக்கிறான். கிருஷ்ணன் கிட்டத்தட்ட இந்த 2 சாப்டர் 47 சாப்டர் ஹீஸ் ஜஸ்ட் அ ரிசீவர். He's not talking much actually. It's a very very few places. Again and again அந்த காம்படிஷன் நடந்த போகிற பற்றின சில நுண்ணிய தகவல்களில் மட்டும் கிருஷ்ணன் like he's giving a மறுமொழி, not மறுமொழி, like he's giving a reply basically. But apart from that, like he's just a receiver of all these things னு சொல்லலாம். உண்மை, இந்த பெண்கள் எவராவது நோக்கிறாள் என எண்ணினால் இத்தகைய ஓசை எழுப்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், ஓசையும் பெரிய திரையை அப்படின்னு பீமன் சொல்கிறதாகட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட விதம். நீ இப்போதே செல்வது நன்று, நீ சென்று சேர்வதற்குள் நான் என் செய்தியை அவளுக்கு அனுப்பிவிடுவேன் என்றான் பீமன். ஏன் என்று கிருஷ்ணன் கேட்டான். இன்று காலையில் நீ அன்னையின் மாளிகை விட்டு வெளியே வரும்போதே உன்னிடம் இதை சொல்ல வேண்டுமென சொன்னாள். இந்த அங்காடியை கண்டதும் அதை நான் முற்றிலும் மறந்துவிட்டேன் என்றான் பீமன். ஸோ பல இடங்களில் இப்போது இது தர்மன் செஞ்சிருப்பானான்னு தெரில, கிருஷ்ணன் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டான், அர்ஜுனன் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டான், நகுலன் சகதேவன் வி டோன்ட் நோ. பட் இடையில இருக்கிற கொஞ்சோண்டு அசம்பந்தமான கேரக்டரு, கொஞ்சம் மூளை கம்மியான கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஹி டசன்ட் கேர் அபவுட் ஆல் திஸ் அரசு சூழல் அப்படிங்கிற ஒரே ஆள் பீமன் தான். Somehow I feel that's why திரௌபதி chose பீமன் டு கம்யூனிகேட் திஸ் மெசேஜ் ஆர் லைக் டு ஒரு புறா மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க பீமன். ஏன்னா இது எப்படின்னா, இப்போ துர்வாசரை போய் ஃபஸ்ட்டு யார் பார்த்தா, திரௌபதி பார்த்துருக்கா, அதுக்கப்புறம் தான் குந்தி போய் பார்த்தா. இந்த இடத்துல கிருஷ்ணனை ஃபஸ்ட்டு குந்தி பார்த்துருக்கா, அதுக்கப்புறம் இப்போ திரௌபதி பார்க்க போகிறா. ஒரு மாதிரி சில இடங்களில் திரௌபதி ஃபஸ்ட்டு முந்துறா, குந்தி பின்னாடி வரா. சில இடங்களில் குந்தி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போயிடுறா, என்னென்ன விஷயம்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறா, அதுக்கப்புறம் திரௌபதி வரா டு டோட்டலி சேஞ்ச் தட் திங். ஸோ இந்த 2 பெண்கள், இந்த 2 மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, இப்போது உனக்கு ஒரு அப்படியே வழி வழியாக வந்தால் சத்தியவதிலேருந்து அப்புறம் குந்தியோட என்னோடக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷனாக தான் திரௌபதியை பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஜென்ரேஷன் முடியும் போதும் சத்தியவதியோட குந்தி இன்னும் கொஞ்சம் பெரிய கேரக்டராக தோன்றா. இப்போ குந்தியை விட இன்னும் திரௌபதி இன்னொரு மிகப்பெரிய கேரக்டராக தோன்றா. அந்த கேரக்டர் நான் சொல்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கனவு நான் பார்க்குறேன். சத்தியவதிக்கு அந்த அஸ்தினபுரத்தை தக்க வச்சு அதுக்குள்ளே ஒரு கிங்டமை ஃபார்ம் பண்ணி தன்னுடைய பையன் விசித்திர வீரனுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய அவனுடைய வழி தோன்றல்கள் கரெக்டாக அமையறதுக்கான பீஷ்மரை உள்ள விடாமல் விசித்திர வீரன் வழியாக இன்னும் அவனுடைய பிளட் லைன் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறது, அது அவளுடைய கனவாக இருந்திருக்கு. குந்திக்கு அஸ்தினபுரிய நாம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற இன்னொரு மிகப்பெரிய கனவு. அஸ்தினபுரத்தை அடையணும் எகெயின்ஸ்ட் சம்மன் அப்படிங்கிறது. அந்த மணிமுடி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, தேவயானியோட மணிமுடி தேவை, தேவயானியோட மணிமுடி தேவை அப்படிங்கிறது குந்தியோட கனவாக இருக்குது. ரைட். ஸோ இவளுக்கு மெயின்டெனன்ஸ், இன்னொன்று குந்திக்கு அதை வின் பண்ணுறது. ஆனால் இங்கே திரௌபதிக்கு வரும்போது தேவயானிய மணிமுடி அதெல்லாம் நான் யூனிக்காக இருக்க முடியாது, எனக்குன்னு தனியான ஒரு யூனிக் ஐடென்டிட்டி தேவை வரலாற்றில், எனக்கு அஸ்தினபுரம் மட்டும் போகிறது, எனக்கு பாரத வருஷமே தேவை அப்படிங்கிறான். ரைட். ஸோ ஷீ இஸ் ட்ரைங் டு மேக் தட் லைக் இந்திரபிரஸ்தம் சிட்டி விச் இஸ் கோயிங் டு அப்சார்ப் லைக் ஈவன் துவாரகை ஆஸ் வெல். அதை கிருஷ்ணன்டே சொல்கிறான். ஸோ அப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் இந்த பெண்களுக்கு உண்டான மிகப்பெரிய பேரரசிகளுக்கு உண்டான கனவுகளும் அவங்களுடைய கேரக்டரும் அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் டு கோ ஈவில், எவ்வளோ குருதி வழிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன போர் வந்தாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், ஐ நீட் வாட் ஐ நீட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் அந்த பெண்களுடைய விஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அது இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு இப்படி ஒரு கிராஃப் பார்க்கலாம். அது நாங்கள் எப்படி சொல்லுவோன்னா, ஜஸ்ட் லைக் கோயிங் அவுட் ஆஃப் தி திங், ஹெட்ரோஸ்கெடாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ரெக்ரெஷனில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். லைக் ரொம்ப டீட்டெயில்டாக போவேன்னா, பட் you will just like you can imagine a graph, like a graph like this, ஒரு ஃபனல் மாதிரி. அந்த ஃபனலில் இங்கே இருக்கிறது சத்தியவதினா இங்கே இருக்கிறது திரௌபதி, நடுவில் குந்தி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட இமேஜின் பண்ணிக்கலாம். திருஷ்டத்யும்னன் கண்ணம் நன்றாக ஒடுங்கியிருந்தமையால் மூக்கு புடைத்து எழுந்திருந்தது, வளையங்களை அடுக்கியது போல தெரிந்தது கழுத்து. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சின்ன இடம். திருஷ்டத்யும்னனுடைய உடல் நோவை பற்றி அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே வருது. அதான் ரிஷபன் கிட்டத்தட்ட 47 சாப்டரோட செகண்ட் சாப்டர் முழுக்க, செகண்ட் ஹாஃப் முழுக்க
ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஷபன் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த டுவல் பிட்வீன் அஸ்வத்தாமன் அண்ட் தென் திருஷ்டத்யும்னன். முதல்ல அஸ்வத்தாமன் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல அடி வாங்குறான், அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன் பின்னி எடுக்கிறான் திருஷ்டத்யும்னனை. ஐ மீன் ரிஷபன் ட்ரைங் டு போர்ட்ரே பிக்சர் தட் திருஷ்டத்யும்னன் இங்கே இல்லைனா ஈஸியாக முடிச்சிருப்பாங்க, எல்லாமே முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் தான் ஹீஸ் ட்ரைங் டு போர்ட்ரே. அண்ட் ஹவு ட்ரூ இட் இஸ். வளையங்களை அடுக்கியது போல தெரிந்தது கழுத்து அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சின்ன காட்சி உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிஷபன் சில கணங்கள் எண்ணத்தில் ஆனதப்பன் நீல் மூச்சுடன், நான் அஸ்வத்தாமனை சதக்னியால் கொன்றிருக்க வேண்டும் என்றான். யார் என்று கிருஷ்ணன் கேட்டான். இளவரசிதான். என்னை அதற்காக பழித்துரைத்தார்கள், தண்டிப்பதாக அச்சுறுத்தினார்கள். கிருஷ்ணன், அது எப்படி முறையாகும் என்றான். நான் அதை சொன்னேன். அவர் அதை கேட்கவில்லை. என்றோ ஒரு நாள் இளவரசரை அஸ்வத்தாமன் போரில் எதிர்கொள்ளவிருக்கிறார். இன்று பிழைத்தது அன்று நிகழலாம். இப்போதே அவரை கொன்றிருந்தால் அது தடுக்கப்பட்டிருக்கும் என்றார். எனக்கு அந்த சொல்முறையே புரியவில்லை யாதவரே அப்படிங்கிறான். ஸோ ஒரு சாதாரண ரிஷபனுங்கிற ஒருத்தன் ஒரு ஹெல்ப்பு, ஒரு அமைச்சர் தானே அவன். ஸோ பேசிக்லி ஹீ இஸ் he was participating in that war and then he also fought with திருஷ்டத்யும்னன். இப்படிலாம் பார்க்கும்பொழுது அவனுடைய கண்ணுக்கு இது அவனுடைய ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக அவனால் யோசிக்கவே முடியலன்னு நினைக்கிறேன். சம்ஹவ் ஐம் நாட் ட்ரைங் டு டீஹியூமனைஸ் அண்ட் தென் புட் திரௌபதி ஆஸ் அ டெமிகாட் ஆர் சம்திங். அது மாதிரிலாம் நான் பண்ணவே பார்க்கல. ஆனால் அவளுக்குள்ள ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் திங்கிங் இருக்குது. இன்றைக்கி நீ அவனை விட்ட, இன்றைக்கோ ஒரு நாள் மீண்டும் போர் வரும்பொழுது அஸ்வத்தாமன் திருஷ்டத்யும்னனை ஏதோ பண்ண போகிறான், இன்றைக்கி அவனை கொண்டு இருக்கணும் அப்படின்னு திரௌபதி ஃபீல் பண்ணுறது இருக்குல்ல. ஒரு இப்போ கிருஷ்ணன் சொல்கிற மிகப்பெரிய விஷயம் இருக்குல்ல, அஸ்தினபுரத்தை எங்களால் வெல்ல முடியாது, அதுதான் ஊழ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு தெய்வத்தன்மையே கலந்துருக்குன்னு சொல்லலாம். நான் திரௌபதி சொல்கிறதுல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ப்ரிடிக்ஷன் இருக்குது, ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷனரி ஹியூமனுக்கு உண்டான ஃபியூச்சரிஸ்டிக் ப்ரிடிக்ஷன் அங்கே இருக்குன்னு சொல்லலாம். ரைட். பட் ரிஷபனுக்கு எப்படி புரியும், அதெல்லாம் கரெக்டு தான். திரௌபதி, நன்று, அவர் நலம் பெற்றாக வேண்டும். மாவீரர்கள் அப்படி நோயில் இறப்பது நல்லதல்ல என்றாள். அதுவும் ஒரு களப்பலியே என்றனர் சூதனர். காம்பல்ய வாயிலில் இருந்து கொண்டு செல்லப்பட்டது அவரது வெற்றுடலை என்று அறிந்தேன். இது கிருஷ்ணன் சொல்கிறதாகட்டும். இது அவர் நலம் பெற்றாக வேண்டும், மாவீரர்கள் அப்படி நோயில் இறப்பது நல்லதல்ல அப்படின்னு திரௌபதி சொல்கிறதாகட்டும். இது இது நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா, பீப்புள் ஹூ ஹாவ் ரியலி ஹை பொட்டென்ஷியல் எனக்கு நிறைய நேரங்கள் தோணும். ரைட். இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய உறவினர் ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போது சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் பார்க்க வந்தாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்லாம் இருந்தேன். கிட்டத்தட்ட ரொம்ப சீரியஸான கிரிட்டிக்கலான ஒரு கேஸுக்கு போய் தான் அவர் பழைச்சி வந்தார் அந்த உறவினர். அந்த உறவினரோடைய ஒய்ஃபோடைய குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கமெண்ட் பண்ணார். இவர் சாதாரணமாக அவர் வண்டியிலேருந்து விழுந்து ஆக்சிடெண்ட் ஆனார். அப்போது ஸோ இப்படி சாதாரணமாக வண்டியிலேருந்து விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்காரு, ஒன்றும் பெரிய விஷயம் பண்ணி அது ஆக்சிடெண்ட் ஆனால் கூட ப்ராப்ளம், சாதாரணமாக வண்டியிலேருந்து விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டார். எனக்கும் நிறைய நேரங்களில் அப்போது கேட்கும்பொழுது ரொம்ப வியடாக இருந்தது. ஒரு மனுஷன் ஆக்சிடெண்ட் ஆகி படுத்திருக்கான், வண்டியில் சாதாரணமாக ஆஃபீஸ் போகும்பொழுது வண்டியிலேருந்து விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ உயிருக்கு போராடி பழைச்சி வந்திருக்க ஒரு மனுஷன் இப்படிலாம் கமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. இது வந்து ஒரு நாட் ஸோ வெரி டீசென்ட் கமெண்ட் அப்படின்னு நான் நினச்சேன் அந்த நேரத்தில், அந்த சுச்சுவேஷனில். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை நான் யோசித்து பார்க்குறேன். மிகப்பெரிய வீரர்கள், மிகப்பெரிய விஷயங்கள், ஜாம்பவான்கள், அவங்க ஏதோ மிகப்பெரிய ஒரு சூசைடலாகவோ ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் டியூ டு சம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஆர் சம்திங் அதனால் இறக்கிறதாகட்டும், ஒரு அசாசினேஷனில் இறக்கிறதாகட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு மாபெரும் விஷயத்தில் அவங்க ஈடுபட்டு அவங்க இறந்தால் நல்லாயிருக்கும். சாதாரண ஒரு நோய், சாதாரண ஒரு ஹார்ட் அட்டாக், சாதாரணமாக தடிக்கு விழுந்து, பாத்ரூமில் தடிக்கு விழுந்து, சாதாரணமாக எங்கேயோ போயிட்டு இருக்கும் பொழுது தடிக்கு விழுந்து, ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்து செத்தவங்கலாம் அது ரொம்ப கேலிக்குரியதாக ஆகும்ல. அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடும். அவ்வளோ பெரிய மாவீரர்கள், அவ்வளோ ஜாம்பவான்கள் அப்படி சாதாரணமாக இறக்கிறது நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. ரைட். அந்த மாதிரி எனக்கு நிறைய தோணுச்சு. அவர் நலம் பெற்றாக வேண்டும், மாவீரர்கள் அப்படி நோயில் இறப்பது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி திரௌபதி சொல்லிட்டு எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இட் வில் பி வெரி அப்சர்ட் ஆக்சுவலி டு திங்க் சம்மன் லைக் ஹிட்லர், எங்கேயோ ஹிட்லர் போயிட்டு இருக்கும்பொழுது தட்டிக்கு விழுந்து ஏதோ பை ஆக்சிடெண்ட் அவர் மேலே வேறு ஏதோ ஒரு வண்டி ஏறி போய் அவர் இறக்குற மாதிரி வச்சுப்போமே, அவர் எவ்வளோ ஃபன்னியாக இருக்கும். ரைட். ஸோ
அரசி, இவ்வினாவுக்காக என்னை பொறுத்தல்க என்றான் கிருஷ்ணன். பாரத வருஷத்தை ஆள தாங்கள் விழைவது எதற்காக? திரௌபதி முக்தியை நாடும் முனிவரிடம் இப்படி ஒரு வினாவை கேட்டால் அவர் என்ன சொல்வார் என்றாள். அவரது இயல்பு என்று, அவர் எய்யப்பட்டுவிட்ட அம்பு என்று, அதுதான் என் மறுமொழியும். யாதவரே, கருவறைக்குள் பார்த்திவ பரமாணுவாக எழுவதென்பது அம்பு ஒன்று நாணேற்றப்படுவதே. அம்பின் இலக்கை தொடுக்கும் கைகள் முடிவு செய்துவிட்டன. ஒரு செம்மையான பதில். அதாவது இதை ஒவ்வொரு தடவையும் டவுன் ஆகிறப்போ, இல்லை ஒரு செயலில் திரும்ப திரும்ப செயல்பட்டு அதில் நிறைய தோல்விகளோ, இல்லை தேவையான கவனமோ, இல்லை தேவையான வாய்ப்புகளோ நம்மளுக்கு கிடைக்காத போது கூட அந்த துறையில் அந்த சம்மந்தப்பட்ட செயலை தொடர்ந்து முன்னேறி தொடர்ந்து செய்யறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷ்னல் லைக் கோட் மாதிரின்னு தோணுச்சு. And if you have a dream, that's well and good. If you have a desired outcome, that's well and good. You just go towards that. Don't even stop. Whoever says whatever, right? So இதில் பாரத விஷயத்தை ஆள வேண்டும் என தாங்கள் விழைவதற்கு எதற்காக அப்படின்னு சொல்லும்போது, முக்தியை நாடும் முனிவரிடம் இப்படி ஒரு வினாவை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அது அவரது இயல்பு என்று, அவர் எய்யப்பட்டு விட்ட அம்பு என்று. அப்படி நாம் எய்யப்பட்டு விட்ட அம்பா இருக்கிறதுக்கு we can't consciously decide those things எனக்கு தோணுது. அது நம்மளுடைய இயல்பாகவும் இருக்கணும். ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயம் we are dreaming about it and we really want that அப்படிங்கிறதே நம்மளுடைய இயல்போடு கலந்து வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கலந்து நம்மளுடைய இயல்பாக இருக்கிற பட்சத்தில் அந்த துறையிலையோ அந்த செயல்லையோ அந்த கனவை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம் வித்தவுட் எனி ரோட் பிளாக்ஸ். நான் நம்புகிறேன். எவ்வளோ பெரிய ரோட் பிளாக்கை அந்த ரோட் பிளாக்கை மதிக்காமல் நம்ம ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல் இட். பட் இட் ஹேஸ் டு பி இன் யுவர் இயல்பு. திரௌபதிக்கு அவள் பிறந்த உடனே அவள் ஒரு சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவை அவளுக்குள்ளே புகுத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் அவள் சின்ன வயசுலேருந்தே பிறந்ததே அப்படி தான். அப்பா, அம்மா, தம்பி, அண்ணன் எல்லாருடைய நலனும் அதுக்கப்புறம் தான் பாரத வருஷத்தோட சக்கரவர்த்தினி ஆகணும் அப்படிங்கிறது அவளுடைய ஒரு 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 கராரான ரூடான எய்ம்னு சொல்லலாம். கிருஷ்ணன் புன்னகையுடன், நன்று, மெல்ல துவாரகையின் சங்க சக்கரமும் கருடனையும் மக்கள் மறக்கக்கூடும் என்றான். இருவர் விழிகளும் ஒன்றை சந்தித்தன. அதான் இப்போது வாசகனுக்கு இந்த 48ஆம் சாப்டரில் படிக்கும் பொழுது அவர்களுடைய ட்ரீமு ஹவு போர் இஸ் நாட் கோயிங் டு டிசைட் த பவர்ஃபுல் கண்ட்ரி, வணிகம் ஒன்லி கோயிங் டு டிசைட். நான் நிறைய அங்காடிகளை திறப்பேன், நிறைய அங்காடிகளை திறந்து என்னுடைய நகரத்தை நான் இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆக்குவேன். பாப்புலாரிட்டி பேஸ்டில் தான் வணிகம் வளரும். வணிகம் வளர கொஞ்சம் வருஷத்தில் ஹவுஷி திங்ஸில் 3 வருஷத்துக்குள்ளே இந்த சிட்டியை நான் கட்டி முடிக்கணும், 10 வருஷத்துக்குள்ளே இந்த சிட்டியை கட்டுறதுக்கான கடன்கள் எல்லாத்தையும் நான் இது பண்ணிடுவேன். அப்போ துரியோதரன் இப்படி திங்க் பண்ணுவான், ஷி டசன்ட் ஹேவ், ஷீ இஸ் ஜஸ்ட் ஸ்டூபிட்லி கிரியேட்டிங் ஆல் திஸ் சிட்டிஸ். அந்த சிட்டியை இவ்வளோ பொருள், ஒவ்வொரு மிகப்பெரிய பொருட்களை இப்படி ஒரு சிட்டியை கட்டுறாளே, போகிற படைகளை வளர்க்காமல், டிஃபென்ஸை இது பண்ணாமல் சிட்டியை பில்ட் பண்ணுறாள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி துரியோதனன் திங்க் பண்ணுவான். பட் இன் அ மேட்டர் ஆஃப் 10 yearsல ஐ வில் ரீகுப் ஆர் ரீபில்ட் மை படை பிகாஸ் அட் தட் டைம் எவ்ரி திங் வில் பி பாப்புலர். ஸோ பீஷ்மரும் திருதராஷ்டிரனும் இருக்க வரைக்கும் போர் நிகழாது. எப்போ தேவைன்னா 10 வருஷம் கழிச்சு தான் தேவை. அப்போ நான் அந்த படையை வளர்த்துப்பேன். ஏன்னா ஐ வில் ஹாவ் மோர் மணி. ஐ வில் totally repay the money to all the people who gave me money and then I will also build the defense strategy அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக திரௌபதி அவ்வளோ பெரிய விஷனரியாக இருக்கா. ரைட், அப்படி ஒரு ட்ரீம் வச்சுக்கிட்டு இருக்கா ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அப்படி ஒரு சிம்பிளாக கனவு காணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போக முடியாது அப்துல் கலாம் மாதிரி. பட் அவளுடைய எண்ணங்கள், அவள் வச்சிருக்கிற அந்த ஒரு பாத் இருக்குல்ல, அவ்வளோ அப்சசிவாக இருப்பாளோ அப்படின்னு தோணுது. இந்த பாத் வழியாக இந்த ஒரு கனவு அடையணும்னா இதுதான் வழி. இந்த வழிக்குள்ளே போகணும்னா சில ஷார்ட்டட் மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ஷார்ட்டட் மைல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அடைஞ்சாகணும். 3 வருஷத்துக்கு சிட்டியை கட்டி ஆகணும். 10 வருஷத்துக்குள்ளே ஐ ஹாவ் டு கெயின் மோர் மணி ஸோ தட் ஐ கேன் ரீபே ஆல் த பீப்புள் இன்க்ளூடிங் துவாரகைட்டேருந்து நான் மணி எடுத்துப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டா. ஸோ அத்தனை மணி நான் ரீபே பண்ணி நான் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், ஒரு பயங்கரமான ஒரு விஷனரி இருக்குல்ல. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஆக்சுவலாக. ஒரு லீடராக இருக்கணும்னு இப்படி நான் திங்க் பண்ணிக்கிறேன். ரைட்,
ஸோ யா இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். பட் சின்ஸ் லைக் நான் இப்போ நோட் பண்ணி வச்சது ரொம்ப கம்மி தான், 2 சாப்டருக்கு சேர்த்து. ஐ சம்ஹவ் ஸ்டில் ஃபீல் தட் 48ஆம் சாப்டரில் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வாசகனுக்கு இன்னும் பயங்கரமான மீட் கொடுத்துருக்கலாமே எனக்கு தோணுது. பட் 48ஆம் சாப்டரில் இட் இஸ் மோஸ்ட்லி ஸ்பெண்ட் இன் டிஸ்கிரைபிங் ஹவு இந்திரபிரஸ்தம் இஸ் கோயிங் டு பி. மிகப்பெரிய குன்றில் அந்த அரண்மனை ஆகட்டும், 7 அடுக்கு மாளிகை ஆகட்டும், அதெல்லாம் கட்டுறது எப்படி, அதுக்கான ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் என்ன, அங்கே மழை பெய்யும், அங்கே மழை பெஞ்சு லைக் அந்த ஒரு தடவை பெரும் மழை பெஞ்சிருச்சுன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப 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 ப்ராக்டிக்கலான விஷயங்களை பற்றி, அந்த இந்திரபிரஸ்தத்தோடைய சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணப்படுது இந்த சாப்டரில். ரேதர் தேன் ஃபோக்கஸிங் ஆன் லைக் வெரி பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் பிட்வீன் ஆர் லைக் வெரி ஒரு அழகான ஒரு டூவல் கான்வர்சேஷன் பிட்வீன் லைக் கிருஷ்ணன் அண்ட் திரௌபதி இல்லாமல் முழுக்க முழுக்க திரௌபதியோட கனவை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சாப்டர் தான் இருக்குது. லெட்ஸ் see what happens. அடுத்து இவர் ஹஸ்தினபுரம் போவார். ஹஸ்தினபுரம் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம்.